வண்ணம் அடைக்கலமே அவனத்திய புயங்களும் ஆதாரமே அநாதியே வண்ணம் அடைக்கலமே அவனத்திய புயங்களும் ஆதாரமே கனகப்பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே கனகப்பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் நம் அடைக்கலமே அவனத்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் நம் அடைக்கலமே அவனத்திய புயங்களும் ஆதாரமே. இன்றைய தியானத்துக்காக எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த முழு அதிகாரத்தை வாசித்து பார்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை பவுல் விளக்குகிறார். முதல் 4 வசனத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படாத மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லி, ரட்சிக்கப்படாதவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அல்லது அன்றைக்கு வாழ்ந்த ரோம அரச மன்னனாக இருந்தாலும் சரி, அவருடைய நிலை இந்த வசனத்தில் விளக்குகிறார். ரட்சிக்கப்படாத மனிதர்கள் யாரா இருந்தாலும் இந்த முதல் 4 வசனத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தேவனுடைய பார்வையில் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய கண்டிஷன் என்ன என்ற ஒரு பிக்சரை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறார். முதலாவது நீங்கள் வாசித்து 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து பவுல் எழுதும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவருடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து சொல்லும்போது they are dead spiritually, ஆவிக்குரிய நிலையிலே பாவத்தில் அவர்கள் மரித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மரித்த ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது, ஒரு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில் உணர்வு இருக்காது. ஒரு செத்த ஒரு டெட் பாடி எப்படி இருக்கிறதோ அதுபோல அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபேக்கல்டிஸ், அவனுடைய கான்சியஸ், அவனுடைய உணர்வு தேவனை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் அவன் ஒரு செத்த நிலைமையில் இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது உலகத்தில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், நேச்சுரல் மேன் cannot understand spiritual things. பெரிய ஸ்காலராக இருந்தாலும் சரி, ரொம்ப அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவனால் ஆவிக்குரிய காரியத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆவி ஒரு மனிதனை விட்டு பிரிந்து செல்லும் போது அவனுக்கு மரணம் நேரிடுகிறது சொல்லுகிறோம். இதுபோல அவன் தேவனை விட்டு விலகி இருக்கிறான். அவன் ஒரு மார்க்கத்தில் இருக்கலாம், ஒரு மார்க்கத்தில் இருந்து அந்த மார்க்கத்தில் பல செயல்களை செய்யலாம். பட் உண்மையான தேவனோடு அவன் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறான் அல்லது தேவன் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த முழு உலகமும் இன்றைக்கு ஆவிக்குரிய மரித்த மக்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. மரித்த மனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் நீட்ஃபுல். ஒரு ட்ரீட்மெண்டாலே, ஒரு அட்வைஸினாலே, அவனுக்கு கொடுக்கக்கூடிய போதனையினாலே
அவன் உயிரடைவதில்லை. செத்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மற்ற எந்த விஞ்ஞான கொள்கைகளும் எந்த கருத்துக்களும் அவனை உயிர்ப்பிக்க முடியாது. God only can revive him. தேவன் மட்டும்தான் அவனை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உயிர்ப்பிக்க முடியும். All unsaved people are not sick but they are dead. So they need not treatment but the touching of God is needful to them. தேவனுடைய தொடுதல் அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம், they are disobedient to God. First, they are dead spiritually. Second, they are disobedient to God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காரணம், they are led by three powerful forces. மூன்று விதமான தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மூன்று சக்தியால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற என்று சொல்லும்போது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்காக அவர்கள் they are guided or led by three influences. Three influences put pressure upon them to make them disobey to God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்யும்படி மூன்று விதமான சக்திகள் அவர் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது அல்லது பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அந்த மூன்று ஃபோர்ஸஸை குறித்து சொல்லும்போது உலகம், மாம்சம், பிசாசு என்ற மூன்று ஃபோர்ஸஸை இந்த வசனத்திலே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இந்த மூன்றையும் வேத வசனத்தில் they are enmity to God, they are enemies to God என்று அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தேவ பிள்ளைகளை உலகத்தில் இருந்து விடுவிப்பதற்காக மரித்தார் என்றும், இயேசு இந்த உலகத்தை உருவாக்கினார், இந்த உலகத்தில் இருந்தார், அப்போஸ்தலர் உலகத்தில் இருந்தார்கள், ஆனாலும் உலகம் அவர்களுக்குள்ளே இல்லை. உலகத்தில் அவர்கள் they are free in this world from the lust of the world என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு உலகத்தை உண்டாக்கினார், உலகத்தில் இருந்தார், ஆனால் அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் உலக ஆசைகள் இன்றைக்கு நிறைய மக்களை தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலையில் வைத்திருக்கிறது. The pressure of the world, ஸ்தோத்திரம், உலகத்தின் அழுத்தங்கள் மனிதர்களை தேவனண்டை கிட்டி சேரக்கூடாதபடி, தேவனண்டை நெருங்கக்கூடாதபடி அவைகள் மக்களை பிடித்து வைத்திருக்கிறபடியால் அநேகர் கர்த்தரண்டை வரக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். பவுல் சொன்னார், through Jesus I am crucified unto this world, the world also is crucified unto me. நான் அதை செய்யல, through Jesus the world is crucified unto me, I am also crucified to this. பவுலும் நம்மை போல் உள்ள மனித, அவரை ஏதோ உலகத்திலிருந்து குதிச்சு வந்தவர் அல்ல, நம்மை போல பிரதான பாவி என்று சொன்னவர் தான். ஆனால் கிறிஸ்துவை அண்டிக் கொண்ட போது, கிறிஸ்துவின் சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அவர் திருச்சபைக்கு எழுதின வார்த்தை கலாத்தியர் 6:14 சொல்றாரு, through Jesus I am crucified unto this world. உலகத்துக்கு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நானாக சிலுவையில் என்ன அறையவில்லை, கிறிஸ்துவால் அறையப்பட்டிருக்கிறேன். உலகமும் எனக்காக சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, they are led or guided by devil. devil என்று சொல்லும்போது he is number one enemy to God. He is disobedient to God. So he want to make everybody disobey to God. சாத்தான் கீழ்ப்படியாதவன், அவன் ஜனங்களையும் முழு உலகத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலைக்குள் மாற்றும்படி அவன் விரும்புகிறான். அல்லேலூயா.
சாத்தானுடைய டார்கெட் என்ன? ஸ்தோத்திரம், மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. முதல் மனிதனை ஸ்தோத்திர டிஸ்ஒபீடியன்டாக மாற்றி ஏதனை விட்டு துரத்தினான். இதுபோல இன்றைக்கு மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற பரம ஏதேன் தோட்டத்துக்குள் போய்விடக்கூடாது என்று சொல்லி மக்களை தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான். உலகம் முழுவதும் சாத்தானுடைய ஆவிகளுடைய கிரியைகள் உண்டு. இந்தியாவில் உள்ள அசுத்தாவிக்கு அமெரிக்காவில் உள்ள அசுத்தாவிகளுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அது வெள்ள பிசாசு கருத்த பிசாசு என்றல்ல, எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஒரே விதமான ஈவில் ஹேபிட்டுகள் இருக்கிறது. வெள்ளையாய் பிறந்ததனால புனிதர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் யாரை நம்பி ஏமாறாதீர்கள். எல்லா தேசத்திலேயும் ஸ்தோத்திர அசுத்தாவினுடைய ஆளுகை இருக்கிறது. அவைகள் மக்களை மோசம் போய்கிட்டே இருக்கு. கர்த்தரண்டை வரவிடாதபடிக்கு மக்களை தடை செய்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது ஃப்ளஷ், மாம்சம் என்பது ஸ்தோத்திர மாம்சம் என்பது ஒரு ஃபாலன் நேச்சர். எவ்ரிபடி இஸ் born with this nature. இப்போ நாயினுடைய சுவாபம் நாய்க்கு இருக்கும், ஒரு பூனையின் சுவாபம் பூனைக்கு இருக்கும். ஆதாமின் மூலமாய் பிறந்த மனிதனுக்குள்ள கண்டிப்பாக பாவ சுவாபம் இருக்கிறது. அவன் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவனுக்குள்ள பாவ சுவாபம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. மாம்சம் மனிதனை தேவனுக்கு கீழ்ப்படிய ஒட்டாதிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:7 எழுதுகிறார். Flesh is the fallen nature. It controls the mind of a man, also control the body of a man. ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் சிந்தையும் ஆட்கொண்டு நடத்துகிறது. நடத்தி அவனை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறது. ஆகையால் தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய விஞ்ஞான கொள்கைகள், அறிவுகள், ரொம்ப அதாவது உலகத்தில் அறிவு ரொம்ப சந்திர மண்டலம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு எட்டி போய்விட்டாலும், மக்கள் சிறு வயதில் இருந்த எல்லா நாலேஜ் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அக்கிரமம் கடந்த காலங்களை விட இன்றைக்கு ரொம்ப டெக்னிக்காக அதிகமாக நினைச்சிருக்கு. அதாவது அறிவு பெருகிவிட்டால் அறியாமை என்னும் பாவம் ஒளிஞ்சுவிடும் என்று சொன்னார்கள். கம்யூனிஸ்ட் கொள்கையில் அது ஒரு கருத்து. ஆனால் இன்றைக்கு அறிவு பெருத்து இருக்கு. ஆனால் அக்கிரமமும் அநியாயமும் உலகத்தில் என்ன செய்யல குறையல. ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனிதனுடைய சுவாபம் அப்படி இருக்கிறது. Unsaved people are controlled by these three forces. Three forces make them disobedient to God. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஒருவனின் பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். First, they are spiritually dead. Second, they are disobedient to God. மூன்றாவது பார்க்கிறோம், 3ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்தோம். They are self-centered people. அதாவது thickest selfish people ஆகவே இருப்பார்கள். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் தங்கள் ஆசை எண்ணத்தை நிறைவேற்றுவதிலும் கருத்தாயிருப்பார்கள். தங்கள் விருப்பத்துக்கு மாறாக யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோதன்மை அவர்களுக்குள் இருப்பதில்லை. They are selfish, adamant, அல்லது ஸ்தோத்திரம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் stubborn people in their motives. அவர்கள் மோட்டிவ் தவறு தப்பு என்று சொன்னாலும் அவர்களால் அது தவறு என்று புரிந்து அந்த பாதை விட்டு வரமாட்டார்கள். ஏனென்றால் செல்ஃப் என்ற ஒன்று அவர்களுக்குள்ள சிங்காசனத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுயம் இல்லையா? இருக்கிறது.
கண்டிப்பா இருக்கு. சுயத்துக்கு முற்றிலும் மரித்த புனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் சுயம் இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த சுயம் நமக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. வர வர தேய்பிறையாய் போய்கொண்டே இருக்கு. கிறிஸ்து நமக்குள் வந்து நமக்குள் அமர்ந்த நிலையில் அந்த சுயம் கொஞ்சம் கொஞ்சமாக, நாம் ஒரு காலத்தில் முட்கோபியா இருந்தோம். நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக யார் என்ன காரியத்தை செய்தாலும் நமக்குள்ள ஒரு ஆவேசம் வந்தது. ஸ்தோத்திரம். நாம கையில வந்ததை எடுத்து அடித்தோம், உடைத்தோம். ரொம்ப அப்படி வெகுளி அப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம். ஆனா நமக்குள்ள இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. கிறிஸ்துவால் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறோம். அவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக யார் குறுக்கே வந்தாலும் அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் எண்ணத்தை, தங்கள் மாம்ச இச்சை நிறைவேற்றுவதில் அவ்வளவு குடியாரனை போல் இருப்பார்கள். அந்த இச்சை நிறைவேற்ற பைத்தியக்காரனை போல் இருப்பார்கள். ஒரு சோபர்னஸ் அவர்களுக்குள் இருக்காது. தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக கொலை செய்ய அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆர்டினரி மேனாக இருந்தாலும் சரி, they are self-centered people. They are living, ஸ்தோத்திரம், under the control of their selfishness. நான்காவது, கோபாக்கினையின் பிள்ளையாய் இருக்கிறார்கள். They are living under the condemnation of God. God's sentence has been passed upon them. தேவன் தீர்ப்பின் கீழ் வாழ்கிறார்கள். God's judgment is hanging over their head. அவர்களுக்கு தேவன் தீர்ப்பு கொடுத்து விட்டார். யோவான் சுவிசேஷம் 3:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவான் சுவிசேஷம் 3:18 வாசித்து பார்க்கும்போது, விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பு, God's sentence has been passed on him. என்றாலும் ஆண்டவர் இரக்கத்தின் நிமித்தம் அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு இன்னும் தீர்ப்பை நிறைவேற்றவில்லை. சில நீங்க பார்ப்பீங்க, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பார்கள். தூக்கு தண்டனை கைதி. ஆனால் தூக்கு தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தூக்கு தண்டனை நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விட்டால், இன்னும் இத்தனை கொலை செய்தால் இந்த சட்டத்தின்படி அவனுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை நான் விதிக்கிறேன் என்று விதித்து விட்டார். ஆனால் உடனே அது செலுத்தப்படவில்லை. அவனுக்கு ஏதாவது கருணை அடிப்படையில் மீட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதற்காக ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் அந்த தீர்ப்பு அவன் மேல் வரக்கூடாத அளவுக்கு இன்னும் அவனுக்காக இரக்கம் பாராட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் அவன் இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் மனம் திரும்பும்படி அவனுக்கு நான் என்ன செய்தேன்? தவணை கொடுக்கிறேன். God's chances are given him to be escaped out of it. மனிதனுடைய சட்டங்களோ, ஸ்தோத்திரம், எந்த சிபாரிசுகளோ இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மனுஷனை விடுவிக்க முடியாது. நான்காவது, தேவனுடைய தீர்ப்பின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு தேவனுடைய அவனுக்கு மரணம் வருமோ அன்றைக்கு அவன் பெரிய அழிவுக்குள்ள செல்ல போகிறான். அந்த மரணம் காத்து கொண்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் இரக்கத்தினால் செய்யக்கூடிய 4 கிரியைகளை குறித்து பவுல் அடுத்தபடியாக எழுதுகிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனுஷனிடத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அன்பு கூறுகிறார். தேவன் அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், with his great love he loved him. அவனை நேசிக்கிறார். பாவியாய் ஒரு மனிதனை தேவன் நேசிக்கிறார். ஏனென்றால் அவன் அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கர்த்தர் அவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் நம்முடைய தேவன் ஒருவர் தான் அன்பிலே பிரதானமானவர். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாயிருக்கிறார். God's prime nature is love.
முதலாவது ஆண்டவர் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறார். இன்றைக்கு நாம பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நாம் அவரை நேசித்ததினால் அல்ல. ஃபர்ஸ்ட் he has loved us. மனிதர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார், நாஸ்திகனை நேசிக்கிறார், ஆனால் அவருடைய அன்புக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கவில்லை. மனிதர்கள் பலர் தேவனுடைய அன்புக்கு தேவன் அன்பு கூறினாலும் அவர்கள் தேவனை நேசிப்பதில்லை. தேவனுக்கிடத்தில் அவர்கள் தேவனுடைய அன்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை. அன்பு கிரியை செய்ய வேண்டும் என்றால் டபுள் வே இருக்க வேண்டும். ஆண்டவர் நேசிக்கும் போது நாம் அவரிடத்தில் திரும்ப நேசிக்க வேண்டும். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். God's great love appeared in the form of grace and mercy. ஆண்டவருடைய பெரிய அன்பு இரக்கம் கிருபை என்ற தோற்றத்தில் இந்த பூமியில் வெளிப்பட்டது. இரண்டாவது பார்க்கிறோம், உங்களை உயிர்ப்பித்தார். He has made you alive. உங்களை என்ன செய்தாரு? உயிர்ப்பித்தார். ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்தார், இரண்டாவது நம்மை என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் 5ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரை கொடுக்க யாராலும் முடியாது. இன்றைக்கு சில ரோபோட்ஸுகள் உயிர் கொடுக்கும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு மனிதனுடைய உயிரை கொடுக்குமா என்று ஆராய்ச்சிகள் செய்யப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு தற்காலிகமான ஒன்றை கொடுக்கலாம். தேவன் கொடுப்பது போல யாராலும் உயிரை என்ன செய்ய முடியாது. அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர். இயேசு இந்த பூமியில் வந்தபோது மரித்து போன 3 பேரை உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் அதை செய்தார். கிறிஸ்துவை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பிதா உயிர்ப்பிக்கிறது போல தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தினால் வசனம் உயிர்ப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். உயிர்ப்பிக்கிறார். உயிர் பெறும்போதுதான் ஸ்தோத்திரம் ஒரு மனிதனுக்கு தெளிந்த புத்தி உண்டாகிறது. எது தப்பு, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ற உணர்வு அவனுக்குள்ள திரும்பி வருகிறது. உயிரடைந்து விட்டான், உயிர் பெற்று விட்டான். நாமெல்லாம் ஸ்பிரிச்சுவலி ரெசரக்டட் பீப்புள். unsaved or spiritually dead people. நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு, தெளிவு, அறிவு அவர்களுக்கு இருப்பதில்லை. உயிர்ப்பித்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா வளரு என்று சொல்லாதபடி அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது, உயிர்ப்பித்து he has joined us with Jesus. இயேசுவோடு இணைத்தார், இணைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம கிறிஸ்துவை கூப்பிட முடியும், கிறிஸ்துவை நாம அந்நியராய் பார்க்க முடியாது. கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் நம்முடைய உறவில் இருப்பதை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது சொல்வாங்க, பட்டம் எடுக்கக்கூடியவர்கள் மிக உயரத்தில் பட்டம் பறந்து கொண்டிருக்கும். பட்டம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தான் விட்ட பட்டம் இன்னும் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த பட்டத்தின் நூலை கையில் வைத்திருக்கிறவனுக்கு தெரியும். என்னுடைய பட்டம் தூரத்தில் கண்களுக்கு பார்வைக்கு அப்பால் இருந்தால் அது பறந்து கொண்டிருக்கிறது, அதை உணர்கிறேன். அதனுடைய கண்ட்ரோல் சக்தி எனக்குள் இப்பொழுது ஈர்ப்பு சக்தியை பார்க்கிறேன். இதுபோல உன்னதத்தில் இருக்கிற கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து யார்? தேவன். நாம் யார்? அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். நம்மை அவருடைய பிள்ளையாக அவரோடு அவர் இணைத்து வைத்திருக்கிறார். முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்,
இரண்டாவது நம்ம என்ன செய்தாரு? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து மூன்றாவது அவரோடு இணைத்தார். நான்காவது பார்க்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டது. நாம் பூமியில் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய ரியல் பொசிஷன் அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படி செய்தார் என்றால் ஸ்தோத்திரம், நாம் இந்த பூமியில் பிறந்தவர்கள், பூமியில் வளர்ந்தவர்கள், பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். பட் நம்முடைய பெயரை உன்னதம் வரைக்கும் கொண்டு போய் அவருடைய பங்காளியாக்கி, அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக்கி, அவருடைய பிரஜையாக்கி, அந்த உன்னத ராஜ்யத்தின் பங்காளியாக சிட்டிசன்ஷிப்பாக நமக்கு கொடுத்து உன்னதத்தின் உட்காரும்படி செய்தார். அங்கே நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்படி செய்தார். அங்கே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இது பாவியாக வாழ்ந்த நமக்கு தேவன் கிடைக்க செய்திருக்கின்ற, கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காக எதற்காக தந்தார் என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் வாசிங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இந்த ஆசீர்வாதமான இந்த பாக்கியத்தை தந்தது எதற்காக என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் நற்கிரியைகளை என்ன செய்யணும்? We are his workmanship created in Jesus Christ unto the good works. நல்ல கிரியை என்பது ஏதோ ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வது மட்டுமல்ல. கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லணும், கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லணும். ஏன்னா சுவிசேஷத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஈவுகளை பெற்ற நாம் இது போன்ற அநேக ஈவுகளை பெறாமல் மரித்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்படைவதற்கு செய்யக்கூடிய வேலையைத்தான் நற்கிரியை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் வசனத்தையும் பிறருக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை நாம் செய்யும்படி கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாரும். இயேசுவிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.